போலீசார் தாக்கியதில் உயிரிழந்த திருபுவனம் கோயில் காவலாளி அஜித்குமார் வழக்கில் நீதிபதி 3வது நாளாக விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் விசாரணை முடிந்து திருபுவனம் மருத்துவமனை மருத்துவர் கார்த்திகேயன், ஆட்டோ ஓட்டுநர் ஐயனார் ஆகியோர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்ப்போம். அன்னோன் பாடி கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னு செக் பண்ணும்போது இந்த கேஸ் ரிலேட்டடாக இருக்க மாதிரி தகவல் கிடச்சிது. நாங்கள் டெத்தை வந்து கிளினிக்கலாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பிஎம் ரூமில் வைக்க சொன்னோம். அவங்க ஹையர் அத்தாரிட்டி ஆர்டர் படி அவங்க வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க இங்கே வரும்போதே இறந்த நிலையில தான் கொண்டு வந்தாங்க. அதை நாங்கள் வந்து கிளினிக்கில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரூமில் வைக்கணும். 6:35 மணி ஈவினிங். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சார் இறந்துட்டான்னு சொன்னோன்னா நாங்கள் செக் பண்ணி நாங்கள் ப்ரொசீஜர் என்ன பண்ணுவோம், ஜிஹெச்சில் ஒரு அன்னோன் பாடி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அதை நாங்கள் ரெடி பண்ணோம். கண்ணு இந்த வாயிலெல்லாம் மிளகா படிக்கலாம் அப்படி ஒன்றும் எனக்கு ஸ்டைனிங் இல்லை. வேறு இந்த கஞ்சா அது மாதிரி இதெல்லாம் வெளியில் ஒன்றும் தெரியல. இங்கே வரும்போது அந்த மாதிரி அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இறந்து எதை செய்யணுமான்னு கேட்டதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டாங்க. ஆமாம், நாங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரூமில் வைக்க சொன்னோம். அவங்க வந்து அவங்க ஹையர் அத்தாரிட்டி சொன்னாங்க அப்படின்னு. இன்னைக்கு அது தொடர்பாக வந்து மேஜிஸ்ட்ரேட் ஐயா கூப்பிட்டுருந்தாங்க. நடந்த சம்பவத்தை அப்படி இன்னைக்கு இப்போ தான் பதிவு பண்ணிட்டு வந்திருக்கேன். சார் நடந்த சம்பவத்தை கேட்டாங்க, அவங்க ரிட்டனாக டாக்குமெண்ட் பண்ணிட்டாங்க. எங்கள்கிட்ட ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க. அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அது மாதிரிலாம் கண்டிப்பாக கிடையவே இல்லை. இது வரையும் இல்லை. இறந்து வந்தாங்க, நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம். கொண்டு வரும்போதே இறந்து தான் கொண்டு வரோம். நான் மடப்பத்தில் ஆட்டோ ஓட்டுறேன் சார். கோயில் வாசல் நின்றுக்கிட்டு இருந்தேன். மடப்புறம் கோயில் ஒர்க் பண்ணுற சக்தி வந்தார். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற சக்தி வந்தார். ஆட்டோ எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்றாரு. நான் எப்போ கூப்பிட்டாலும் போகிறாங்கன்றதுனால நான் உள்ளே போயிட்டேன். அங்கே ஒன்றும் அஜித் மயம் கிடந்தார். சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு அவர் ஆஸ்பத்திரி கொண்டு போகணும்னாங்க. கோயில் ஆஃபீஸ் பக்கத்தில் ரவா மரம் ஒன்று இருக்குது. அங்கே கொண்டாந்து மயம் கிடந்தாங்க. அங்கேருந்து நான் ஆஸ்பத்திரிக்கு ஏற்றினேன். ஆட்டோவில் ஏற்றி திருப்பணம் ஜிஹெச்சில் கொண்டாந்து இறக்கி விட்டுருக்கேன். போலீஸ்காரர் வந்தார். பேர் தெரியாது சார். அவர் என் கூட வந்து ஒருத்தர் ஆட்டோவில் வந்தார். அங்கே ஒரு 4-5 பேருக்கு 5 பேருக்கு மேலே இருந்தாங்க. அது போக அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இருந்தாங்க. நான் கூப்பிட்டேன், வாங்க ஆஸ்பத்திரிக்கு போகணும்ல, வாங்க யார் கூட வர அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்கள் போங்க, நாங்கள் வர்றோம்னு சொல்லி என்னை முடிச்சிட்டாங்க. அந்த போலீஸ்காரோட நான் வந்து திருப்பணத்தில் இறக்கி விட்டுட்டேன். அதோட இந்த திருப்பணம் நான் உள்ளே வரேன். கரெக்டாக அவங்களும் வந்துட்டாங்க. மித்த போலீஸ்காரங்க பைக்கில் வந்தாங்க. அவங்க சேர்ந்து ஆஸ்பத்திரி உள்ளே கொண்டு போனாங்க. அது என்னன்னு தெரியல சார். மயக்க சொன்னாலும் கண்ணு மூடி இருந்துச்சு. எனக்கு உசுர் இருந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. தூக்கித்தே ஏற்றினாங்க. நடந்தெல்லாம் வரல, தூக்கித்தே ஏற்றினாங்க. இல்லை சார், அந்த ஆஃபீஸில் ஒரு சக்தி நல்லா தெரியும். அது போக இன்னும் 2 பேர் இருக்காங்க. அந்த பேர் இருந்தாங்க. அதான் இந்த கொண்டாந்து இறக்கி விட்டுட்டேன். இறக்கி விட்டுன்னு கொஞ்ச நேரம் நின்றேன். நின்றதுக்கப்புறம் நான் போவானேன்னு கேட்டேன் சார்கிட்ட, போலீஸ்கார்ட்ட. நின்றுப்பா அப்படின்றாரு. திரும்ப ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கூட ஆகலை, இறந்துட்டாப்ல அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் போலீஸ்கார்ட்ட கேட்டேன், நான் நிற்கவா போவான் மறுபடியும், நீ கிளம்பு அப்படின்ட்டாரு. அதோட நான் கிளம்பிட்டேன் சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.